ஹாய் வணக்கம் எல்லா அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் சமைச்சு காட்ட போகிறேன். கருவாட்டு குழம்பு இது கூடுதலாக என்னென்னு சொன்னால் நிறைய பேர் சாப்பிடுவேன். ஏனென்றால் கருவாட்டு பிரியரே இருக்கிறாருங்க கன பேர். வாங்க இப்படி செய்யலாமான்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு நான் இப்போ கருவாடு பேரக்கருவாடு எடுத்துக்கிறேன். எனக்கு பேரக்கருவாடு இது எனக்கு ஊரில் இருந்து கொண்டு வந்து தந்தவே, அங்கே பதப்படுத்தப்பட்டு அங்கே நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி தந்தவர்கள். இதில் தோல் இல்லாமல் எடுத்து இது என்னென்னு சொன்னால் சுடு தண்ணியில் ஒரு 2 மணிச்சாலம் ஊற போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லா கழிவுகள் ஊற்றிகள் எல்லாம் போயிடும். வடிவாக கழுவணும். 2 தடம் கழுவினீங்கன்னு சொன்னால் அதோட தோலை எடுத்து விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் தோல் போட்டு சமைக்கிறவையும் இருக்கிறோம். ஆனால் தோல் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு நாங்கள் ஒரு சட்டி வச்சுட்டு இதுக்கு கத்தரிக்காய், நான் சின்ன கத்தரிக்காய் வட்டு கத்தரிக்காய் எடுத்தேன்னா வட்டு கத்தரிக்காய் தான் நல்ல டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். கழுவி போட்டு கட் பண்ணி விடணும். இப்படி நீட்டாக கட் பண்ணணும். இப்போ என்னென்னு சொன்னால் கத்தரிக்காய் அதோட வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், கத்தரிக்காய் ஒரு 4-5 வட்டு கத்தரிக்காயாக இருந்தால் ஓகே. அதோட வெங்காயம், அதோட இதுக்கு உள்ளி சின்னதாக வெட்டி போடணும். ஒரு 5 உள்ளி ரொம்ப போட்டால் நல்ல மீனடா. உள்ளி கேன்சருக்கு நல்ல சாமானம், அது பாவிக்கணுமா. அதோட பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், நீங்கள் விரும்பினா கூட பச்சை மிளகாயும் போடலாம். என்னென்னு சொன்னால் பச்சை மிளகாய் உரைப்பு கூட, அதனுடைய நான் 2 மிளகாய் போடுறேன். இதுக்கு தேவையான வெந்தயம் ஒரு அரை தேக்கரண்டி போடுறேன். இருந்தால் அரை தேக்கரண்டி கூடவும் போடலாம். வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த கத்தரிக்காயோட சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் விடணும். அதோட இதுக்கு தேவையான தூள், உங்களுக்கு வீட்டில் தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா போடலாம், கடையிலையும் வாங்கி போடலாம். இது நான் அரைச்ச தூள், எனக்கு ஊர்லேருந்து வந்தது. இதில் புளியோடு தேசிக்காய் அளவு புளி நல்ல வடிவாக புளிஞ்சு போட்டு இது செஞ்சு செய்த முடிச்சுன்னா எல்லாம் கிளம்பிடும். அப்போ அதையும் கொஞ்சம் வடித்து விடணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணி விட்டால் ஏன்னா பேந்து நாங்கள் கரண்டி வைக்கக்கூடாது, அதானபடியாக மிக்ஸ் பண்ணி விடணும். அத்தோட இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். இது கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு இது என்னென்னா கொஞ்சம் நாங்கள் மூடி வைப்போம். இதை நாங்கள் மூடி வைப்போம். சூப்பராக இருக்கும். இது ஒரு கப் பால் ஓகே, ஒரு 400 மில்லி பால் ஓகே. விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா அவியட்டும். தாளினத்துக்கு ஒரு 2 வெங்காயம் நல்லா கழுவி போட்டு வெங்காயத்தை வெட்டணும். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாம் போடணும். அதுக்கு பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், மற்றது வெந்தயம் ஒரு கொஞ்சம் தாளினத்துக்கு நல்லா இருக்கும். மற்றது உளுந்து ஒரு சொட்டு, கடலைப்பருப்பு ஒரு சொட்டு, இவ்வளவு போட்டுட்டு இதை வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி போட்டு இந்த தாளிதத்தை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இந்த இதுக்குள்ள போடணும். ஆனால் அதுக்கு முதல் ஒரு தக்காளி பழத்தை வெட்டி போடணும். ஏன்னா தக்காளி பழம் நல்லா அவியட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த தாளிதத்தை என்ன செய்வோம் என்றால் போடுவோம். அதோட இதுக்கு தேவையான உப்பு, சில பேர் கூட உப்பு வேணும். சரி, ஆனால் ஒரு கொஞ்சமாக தான் உப்பு போடுங்க. சில நேரங்களில் கருவாடு உப்பாக இருக்கும்.
அதானபடியாக கொஞ்சம் உப்பாக போடுங்க. அத்தோட வந்து இது வந்து சும்மா சூப்பர் வாசம் அடிக்குது, அவ்வளோ சும்மா சூப்பராக இருக்குது. இந்த கருவாட்டு குழம்பு என்ன செய்யலாமான்னு சொன்னால், இங்கே பாருங்கள் கருவாடு இப்படி இருக்குதுண்டு பாருங்க, சூப்பர் வாசம் உண்டு. வேறு கருவாடு சும்மா சூப்பர் வாசம் அடிக்குது. இது வந்து நீங்கள் என்னென்றால் புட்டு மற்றது நல்லா குத்தரிசி சோற்றுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. நன்றி வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.